ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காத பாலைவனம் போல் காடு. அங்கே தாகத்தால் தவித்த ஒரு காகம் எப்படி தப்பித்தது தெரியுமா? பாஸ்டல் பிளானட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு கடும் கோடை காலம். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு கோடை காலம். காடு முழுக்க வறண்டு போயிருக்கு. அப்போ காக்கா ஒன்று தாகத்தால் தவிச்சு வானத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அது எங்கே தேடியும் காடு முழுக்க அதுக்கு தண்ணி கிடைக்கல. ரொம்ப தாகமா இருக்கு. எங்காவது கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு அது சுற்றி சுற்றி வருது. அப்போ காக்காவோட கண்ணில் ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்கிற பழைய ஜாடி கண்ணுக்கு தெரியுது. அங்கே ஒரு ஜாடி இருக்குன்னு அது பக்கத்தில் போய் காக்கா பார்க்குது. அடடா, இங்க தண்ணீர் இருக்கே. அந்த ஜாடியை பார்த்தா கொஞ்சம் தண்ணி இருக்கு, ஆனால் அது ஜாடியோட அடியில் இருக்குது. ஐயோ, குடிக்க முடியல. இவ்வளவு பக்கத்துல இருந்தும் நமக்கு தண்ணி குடிக்க முடியல. சோகமா உட்காருது காக்கா. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்கும்போது காக்காவுக்கு தரையில கிடக்கிற கல்லுகளை பார்த்தோன்னே ஒரு ஐடியா வந்துருச்சு. இத முயற்சி பண்ணலாமே. அது மகிழ்ச்சி அடையுது. உடனே அந்த காக்கா அந்த கல்லுகளை ஒண்ணா எடுத்து அந்த பானைக்குள்ள போட ஆரம்பிக்குது. கல்லு சேர சேர ஜாடியோட அடியில இருந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிக்குது. ஆஹா, இப்போ குடிக்க முடியும். தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா மேல வர்றதை பார்த்த காக்கா மகிழ்ச்சியாக இது வேலை செய்யுது போல அப்படின்னு சந்தோஷமாகுது. கொஞ்ச நேரத்துல தண்ணி காக்காவோட வாய் பக்கத்துல வந்துருச்சு. தன்னோட தாகத்தை தீர்த்துக்கிட்ட காக்கா வானத்துல சந்தோஷமா பறக்க ஆரம்பிக்குது. இந்த சின்ன காக்கா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெரிய பாடத்தையே கற்றுக் கொடுக்குது. விடாமுயற்சியும் புத்திசாலித்தனமும் இருந்தால் எந்த சிக்கலுக்கும் ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியும்.